ஓம் உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலைக்கோயில் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோயில் 476 தங்கசாலை தெருவில் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ வள்ளிதேவ சேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்குடமுழுக்கு வருகின்ற 30/4/2025 காலை 9:30 நடைபெற உள்ளது. அதற்கான பூர்வாங்க பூஜைகள். இந்த கோவிலின் சிறப்பு யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் போன்ற மகான்களால் தரிசனம் செய்யப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். பழனி ஆண்டவருக்கு தனி சன்னதி உண்டு. வில்வ மரத்தடியில் விநாயகர் சேவை சாதிக்கிறார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ சிவஸ்ரீ வி கண்ணன் குருக்கள் இந்த திருக்கோயிலின் அனைத்து குடமுழுக்கு சம்பந்தமான விழாக்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களிலிருந்து சிவாச்சாரிய பெருமக்களை வரவழைத்து பூஜைக்கு யாகசாலைக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக பூஜைகள் நடைபெறுவதற்கான கவனத்தையும் ஒருங்கிணைப்பையும் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த திருக்கோவிலில் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, தீப பூஜை, குருவந்தனம், யஜமான சங்கல்பம், தேவதா அனுஜ்ஞை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், பிரம்மச்சாரி பூஜை, கோ பூஜை ஆகியவை நடைபெற்றுள்ளது. புற்று மண்ணை எடுக்கக்கூடிய மிருத் சங்கரணம் என்பதும் வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ரக்ஷான ஹோமம் முதலியவை கிராம சாந்தியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றுள்ளது. அடுத்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 2 வேளையில் விசேஷமான சாந்தி ஹோமங்கள், திலஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று 4 காலங்கள் முழுக ஆன பிறகு குடமுழுக்கு கலச புறப்பாடு 30ஆம் தேதி காலை நடைபெறும். அனைவரும் வந்திருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றுயுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஹோமங்களிலும் அனைத்து தேவதைகளுக்கான முறைப்படி பூஜையை ஆலயத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற சிவஸ்ரீ வித்யாசேகர குருக்கள் அவர்கள் தலைமையேற்று இவர்கள் அனைவரையும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பல திருக்கோயில் சிவாச்சாரியர்களையும் சிவபெருமானை முறையாக பூஜிப்பவர்களையும் ஒருங்கே காணக்கூடிய ஒரு தருணமும், அக்னி மூலமாக தேவதைகளை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான தருணமும் இந்த வாய்ப்பு நமக்கு மிக அரியதாக சென்னையில், அதுவும் தங்கசாலை போன்ற போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமைதிபூர்வமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த திருக்கோயிலில் அனைவரும் 30/4/2025 காலை நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக விழா மற்றும் மாலையில் நடைபெறக்கூடிய கல்யாண உற்சவம், பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு இவற்றை நேரில் வந்து சேவித்து முருகன் அனுக்கிரகத்தை பெறும்படியாக பிரார்த்திக்கின்றோம். புதிதாக கொடிமரம் நிறுவப்பட்டிருக்கிறது. பழுதுகள் நீக்கப்பட்ட பிறகு புதிதாக இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தில் பலிபீடத்தில் நமது பிரார்த்தனைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து முருகப்பெருமானை பிரார்த்தித்து அனைவரும் நல் வேண்டுதல்களை எல்லாம் முறையாக முழுமையாக கிடைக்கப்பெற்று அந்த அனுக்கிரகத்தினால் நாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நெறிப்படுத்தி தொடர்ந்து நடைபெறக்கூடிய மண்டல பூஜைகளில் திருக்கோவிலை அணுகி முறையான முறையில் பூஜைகளை பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். ஓம்.